வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கரங்களை உயர்த்தி நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போ, எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசு என்ற அந்த நாமத்தை உயர்த்தும்படி நாம் இங்கே குடியிருக்கிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இயேசுவே எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்பதே உம்முடைய நாமம் அல்லவா? விடுதலை என்பது உம்முடைய நாமத்தின் மகிமை அல்லவா? இன்றைக்கும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. எல்லார் வாய்களை திறந்து உம்முடைய நாமம் மகிமை படட்டும் சொல்லுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Glory be to your name, O God, Jesus, the name above all names. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம், இந்த உலகத்திலே புகழ் பெற்ற எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயர். The name behind great names. எல்லா நாமத்திற்கு பின்பாக, எல்லா நாமத்திற்கு முன்னதாக உயர்ந்திருக்கிற அவருடைய நாமம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
வார்த்தையான தேவனே, மாம்சமான தேவனே, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க. இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவங்களோ பல வருடங்கள், 18 வருடங்கள் கூனியாயிருந்த அந்த பெண் அன்றைக்கும் தேவாலயத்திற்கு வந்தாள். ஆனால் அது அவள் வாழ்க்கையிலே அன்றைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இன்றைக்கும் எத்தனையோ வருடங்கள் எத்தனை வருடங்கள் என்பது முக்கியமல்ல, அற்புதம் செய்கிறவர் உன்னோடு உண்டு என்பதே முக்கியம். சிறைச்சாலை அசைப்பது சங்கிலிகள் நிரந்தரமே. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமே. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். கையை உயர்த்தி இன்று என் வாழ்விலே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம். நல்லா கையை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லே, அல்லேலூயா, யாவே அல்லே, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். சொல்லுங்க. பாடுவோம் அல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமாக சக்கல தூரன மன மர இன்னும் அதிகமாக. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பூமியிலே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே. எங்கள் நடுவில் நீர் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி
நான் தப்புவிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கும்போது நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அப்படிதானே? பேர் சூட்டுகிற நாள். நமக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற நாள். சிறு வயதிலேயே சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள், சிறு பிள்ளைகளுக்கு. இல்லை என்றால் பெயர் சூட்டுவார்கள். ஆனால் நமக்கு இந்த உலகம் நம்முடைய தாய் தகப்பன் பெயர் சூட்டுவதற்கு முன்பாகவே, அவர்கள் நம்மை அறிவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்தவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அவர் எப்பொழுது நம்மை அறிந்தாராம்? உலக தோற்றத்திற்கு முன்பே நான் உன்னை அறிந்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. யோசித்து பார்ப்போம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர். பார்க்க முடியுமா? அப்படி தாயே உருவாகல, அப்போ என்ன எப்படி ஆண்டவர் பார்க்க முடியும் என்று நாம் யோசிக்கலாம். நானும் யோசித்து பார்த்தேன். அப்பொழுது தான் ஆவியானவர் ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினார். அது என்ன? உருவாக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை உருவாக்குறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நல்லா கையை தட்டி நான் உம்முடையவன் சொல்லுங்க. நான் உம்முடையவள் ஆண்டவரே. பாடுவோமா? எவ்வளவோ காரியத்துக்கு நாம நன்றி சொல்றோம். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி அறிந்திருப்பதற்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தும். என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சேர்ந்து பாடுவோம். என் தாய் என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள், நரம்புகள், தசைகள் உருவாவதற்கு முன்பே தரிசனம் உருவானது. எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல,
நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்லா கையை தட்டி ஒரு அப்பாவுடைய அன்பு, ஆமே, கிறிஸ்துவின் அன்பின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் அறிவு கெட்டாத அந்த அன்பை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு மனிதன் கேட்டானோ, எப்படி ஆண்டவர் நம்மையில இப்படி அன்பு கூற முடியும்? அவர் எப்படி நம்மை, அவருடைய வழிகள் என்ன, இன்னும் ஒன்றும் புரியலையே என்றெல்லாம் எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அவருடைய வழிகளை, அவர் நடத்துகிற விதம் என்னால் கிரகிக்க முடியாமல் இருக்கிறதே என்று ஒரு பரிசுத்தவானிடம் கேட்டானாம். அவனுக்கு ஒரு பதில் சொன்னாராம். இங்க வா என்று கூப்பிட்டு, அங்க பாரு, ரோட்ல போகுது பாரு ஒரு நாய். இந்த நாய்க்கு நாம ஏன் உடை உடுத்துகிறோம் என்று தெரியுமா? நாம் ஏன் பள்ளிக்கு செல்லுகிறோம், நாம் ஏன் கல்வி கற்கிறோம், நாம் ஏன் வேலைக்கு போகிறோம், நாம் ஏன் தொழில் செய்கிறோம் என்று ஒரு நாய்க்கு புரியுமா என்றார். புரியாது. ஏன் புரியாது? அதுக்கு 5 அறிவு. நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்போ நம்ம உண்டாக்குனவருக்கு எத்தனை அறிவு இருக்கும்? அதே போல அவருடைய வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் யாருடைய தேவன்? அவர் நம்முடைய தேவன். அவர் எதுவரைக்கும் நம்மை நடத்துவாராம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், சாகிற வரைக்கும் சொல்லிடாதீங்க, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தர், சங்கீதம் எப்பொழுதுமே ஒரு புத்தகத்தின் முதல் பக்கம் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? சங்கீதம் 150 சங்கீதம் இருக்குது. இந்த சங்கீதம் முதல் சங்கீதத்திலே சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். உங்க வழி, நீங்க போறதுக்கு முன்னாடியே, கூகுளில் மேப் போடுறதுக்கு முன்னாடியே உங்க வழியை ஆண்டவர், உங்கள் வாழ்க்கை பாதையை அறிந்திருக்கிறார். உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நம்பி விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு. ஏன் தெரியுமா? நம்முடைய காலங்கள் அவர் கையிலே இருக்குது. இதோ என் உள்ள கைகளிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் ஆல்வேஸ் எனக்கு முன்பாக இருக்கிறது. எப்பொழுது? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே. நான் ஒளிப்பிடத்திலே, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். My bone was not hidden from you. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என்ன செய்யணும்? வாய் மூடிட்டு இருக்கணுமா? சில பேர் சர்ச்சில் மட்டும்தான் துதிக்கிறோம். சில பேருக்கு துதிக்க முடியல. சில பேர் சர்ச்சிலையாவது துதிக்கிறோம். சில பேருக்கு சர்ச்சிலையும் துதிக்க முடியல, வீட்டிலையும் துதிக்க முடியல. எதற்கு துதிக்கணுமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் I will praise you because I am fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என்ன செய்யணும்? நல்லா வாய் திறந்து. இது வரைக்கும் சில பேருக்கு நம்முடைய சத்தம், சிலர்லாம் கூப்பிட்டாங்கன்னா இங்கிருந்து 1 கிலோமீட்டர் கேட்கும் பாருங்க. அது எதுக்காக கூப்பிடுறாங்கிறத பொறுத்து இருக்குது.
அவ்வளவு சத்தம் உள்ளே இருக்கும், ஆனால் பாட்டு பாடும்போது மட்டும் சத்தமே வெளியே வராது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என் சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு. நம்ம பாடியில் கை எப்போ உருவாகணும்? முதல்ல ஹார்ட்டு தான் உண்டாகும், அப்படி தானே? ஹார்ட்டு, கை, கால் எல்லாம் எப்போ முளைக்கும்? காது, கண், வாய் எல்லாம் என் உறுப்புகள் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் முதலாய் எங்கே எழுதியிருக்கதா? உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆண்டவர் எழுதி வச்சார். என்னைக்கு கண்ணு உருவாகணும் இவனுக்கு, என்னைக்கு கால் முளைக்கணும், எல்லாம் எழுதி வச்சு. அப்படின்னா அவர் நம்ம மேலே, அவர் டைரியில் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரா? அப்படின்னா நம்ம மேலே எவ்வளவு அன்புள்ளவர். நம்மை கைவிடுவாரோ, நம்மை பாதாளத்தில் விட்டு விடுவாரோ? அதற்காகத்தான் அவரே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு இறங்கி வந்து நம்மை மீட்டு எடுத்து தம்மோடு கூட என்றென்றைக்கும் வைத்துக் கொள்ளும்படி நல்லா கையை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்றோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. நல்லா சொல்லுவோம். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எலும்புகள், நரம்புகள், தசைகள், தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகளும் உருவாகல, தசைகளும் உருவாகல. ஆனா ஒண்ணு உருவாயிடுச்சு. என்னது? தரிசனம். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிற வேண்டும், செய்ய வைத்திருக்கிற திட்டம் அது நிறைவேறும். நம்புறவங்க கையை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து சொல்லிய நல் வார்த்தைகளில் என்ன செய்யலாம்? சில பேர் உட்காந்துருக்க பார்த்தா எங்க விழுந்தா என்ன சார்? அப்படி இல்லை. நல் வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை. பக்கத்தில் கை கொடுத்து உங்களை, உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம், நல் வார்த்தைகள்
ஒண்ணு கூட கீழே விழாது. ஆமென். ஏன் சொன்னது அவர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? ஒண்ணுமே இல்லை. நம்ம இருதயத்தை, நம்ம மனசைத்தான் அவர். எந்த சூழ்நிலையிலும் சில வேளையில வாழ்க்கையில மேடுகள் வரக்கூடும், பள்ளங்கள் வரக்கூடும், கசப்பான அனுபவங்களும் உண்டு, இனிமையான அனுபவங்களும் உண்டு. அப்படிதானே? சந்தோஷமான இந்த வாரம் சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும், நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும், கிடைச்சதெல்லாம் வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்காது, சில பேருக்கு இருக்கிறதும் போயிருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பல சூழ்நிலையில் வந்து உட்காந்துருப்போம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி? அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. இல்லை காலையில் 7 மணிக்கு வரணும் அப்படின்னா 5 மணிக்கே எழுப்புனா தான் வர முடியும். அதே 5 மணி ஆராதனைக்கு வந்துட்டு போகிறவங்க நிறைய உண்டு. அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு எழும்பணும்னு பாருங்க. எதை காட்டுகிறது? எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் அல்ல, எந்த மனிதனும் நிரந்தரம் அல்ல. சொல்லுங்க, இயேசுவே தேவனே நீர் ஒருவரே நிரந்தரம். அதைத்தான் தாவீது அறிந்து வைத்திருந்தான். சங்கீதம் 56 அறிமுகத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது அவன் ஒரு குறிப்பிட்ட வாத்தியத்தில் வாசிக்கும்படி எழுதி தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது அப்படின்னா எப்படி இருக்கும்? பிடிச்சா இப்போ மாதிரிலாம் விசாரித்து உள்ளே வச்சு அப்படியே இழுத்து அடித்து 4 வருஷம் கழித்து தண்டனை அப்படிலாம் கிடையாது. கண்ணெல்லாம் பிடுங்கிடுவான். அதான் பிடிக்கிறது. அக்கு வேறான பிச்சு போட்டுருவான். அப்படிப்பட்ட ஆளுக்க கையில் அவன் மாட்டுறான். யார்? தாவீது. பிடித்த போது என்ன பாடுறான் தாவீது? அப்பமும் என்ன பாடுறான்? சங்கீதம் பாடுறான். என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி தானே? அப்படிப்பட்ட தேவ பக்தி. அதை தான் ஆண்டவர் சொல்றார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற, எஃப் மைனர், இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு. என்ன எழுதுறான்? தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், என் சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று எழுதிவிட்டு எழுதுறான். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். அதை ஆங்கிலத்திலே வாசிப்போம் என்றால் யூ ஹேவ் நம்பர்ட் மை வாண்டரிங்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் என்றால் நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிதான் நாம் நினைக்கிறோம். அதே நேரத்தில் யூ ஹேவ் நம்பர்ட், எண்ணி வச்சிருக்கிறாராம். எத்தனை தடவை நம்ம அலைஞ்சோம், எத்தனை தடவை வெட்டியா வீணா அலைஞ்சோங்கிறத அவர் எண்ணி வைத்திருக்கிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். Put my tears in your bottle. அவர் பாட்டில் வச்சிருப்பார் போல இருக்கு நம்ம கண்ணீரை வைக்கிறதுக்கு. அது தாவீது அறிந்திருந்தான். தொடர்ந்து எழுதுகிறான், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எது? நம்முடைய கண்ணீர், நம்முடைய அங்கலாய்ப்பு. ஆகாரின் அங்கலாய்ப்பை ஆண்டவர் கேட்டு சுரக்கிற நீரூற்றை கண்டித்தார். பிள்ளை பிழைத்தான், பெரிய ஜாதியாக வளர்ந்தான். நம்முடைய அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. அப்படிதான் எழுதுறான். சங்கீதம் 56 படிச்சு பாருங்க வீட்டில் போய். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நம்புறீங்களா? பயப்படுற நாளில் மட்டும் இல்லை, எல்லா நாள்லையும் நான் ஆண்டவரை நம்புகிறேன். இன் காட் ஐ ட்ரஸ்ட். பாடுவோமா? என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்கள் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீரனை
வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. வைக்கிறான். என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எத்தனை பேர்? நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தி, என் அலைச்சல்களை அறிந்தவர். சொல்லுங்க. என் கண்ணீரை காண்பவர், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பி. யாரை நம்புகிறோம்? என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், எனக்காக யாவையும் செய்து முடித்த. அந்த வரி பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடித்த அப்படின்னா முடிச்சிட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆகார் பிள்ளை அழுகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கதர்னான். அப்போ கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். அங்கே ஒரு சுரக்கம் நீரூற்றை கண்டாள். அந்த நீரூற்று அவள் அழுத உடனே உண்டாக்குனாரா? பிள்ளை அழுத உடனே உண்டாச்சுதான் அந்த நீரூற்று. ஏற்கனவே இருந்தது, கண்ணுக்கு தெரியல. ஏற்கனவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மனு புத்திரருக்கு உம்மாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும், மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் சொல்லுங்க, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாய் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்த, என்னோட சேர்ந்து தகப்பன் இருக்க சொல்ல குறை ஒன்றும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நான் நம்பும் மனித சொல்லு
நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, நம்ம பார்க்குற எல்லா மனிதர், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம நம்பிட்டு இருக்கிறவங்க, நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. அப்படியே நாம் எழுந்து நின்று, நீர், ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். கருவை காண்பது மட்டுமல்ல, கருவில் உருவாகி உருவாவதற்கு முன்பாகவே கண்ட தேவன். நம் வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். சொல்லுங்க, நீர் என்னை காண்கிறது. என் சூழலை, என்னை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடியிருக்கிறோம். முடிந்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ரிஷலவனம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, சொல்லுங்க. தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் மகிமையே எந்தன் மணவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை
விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணை. மகிமையும் மகிமையே எந்தன். ஆராதனை 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 உமக்கே ஐயா. தகப்பனே உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் உமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, தேவனே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கையை உயர்த்தி ரிபலா சக்கர தூர அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. உணர்றீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ரிபலா சக்கர தூர we are covered by his grace. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். We are protected by his grace. அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இது சாயங்கால நேரமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே, ஆனால் விடியற் காலம் என்று ஒன்று உண்டு. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா.
எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்த தாவரமே அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்த தாவரமே அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஓ உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு அன்போடு ஆராதிப்போமா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே ஆதாரமே. எங்கள் மறைவிடமே சொல்லுங்க. எங்கள் கோட்டையே கொஞ்ச நேரம் அப்படியே எங்க உறைவிடமே எங்கள் ஆதாரமே அடைக்கலமே புகலிடமே நம்பி இருக்கிற கண்மலையே. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே என்னை ஜெனிப்பித்த கண்மலையே. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையே தோண்டி எடுக்கப்பட்ட துறவே. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல் நன்றி சொல் ராஜா. கொஞ்ச நேரம் நீங்களே 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 எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து உங்க எப்படியெல்லாம் அப்பாவை ஆராதிக்கணுமா அப்படி வாய்களை திறந்து நீங்க ஆராதி கூப்பிடுங்க. அவரை நீங்க எப்படி என்ன பேரை வச்சு கூப்பிடணும் கூப்பிடுங்க. ரிபாலா கரதூரி நிஷபா ரபா ரபா லபா. ஆத்தும நேசரே என் மனவாளரே ரிபதரலாக்க எஜமானனே மை மாஸ்டர் எங்கள் எஜமானனே. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. ஷக்கல பல 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 தூரன் சரண மன மர பல 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 தூரல பல 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 தூரல் ஷல பல பல பதரன மன மர தூரல பல பல பதரல பல 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 உபதரன கர பல பல பல. எங்க வாழ்க்கையை அப்படியே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. இந்த ஆராதனையின் முடிவு நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிக்கிறதற்கு கூட தகுதியற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவர்
உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தி. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தி. தந்தையை கொண்டையவா தாண்டினே வனாந்திரத்தை. என் தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, கைகளை கூப்பி ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. கைகளை அப்படியே கூப்பி உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆம் தகப்பனே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக எங்களுக்கு இருந்தவரும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருமாகிய உமக்கே சதா காலமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கெல்லாம் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. 65வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் நிச்சயம் நம்ம வாசிக்க போகிறோம். 10ஆம் வசனம் வரை வாசிக்கலாம் எல்லாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழிகளை விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழிகளை பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த பாம் சண்டே, இந்த என்னச்சின ஸ்தோத்திரம் குருத்தோலை ஞாயிறு உலகம் முழுவதும் என்னச்சுன்னா இன்றைக்கு என்னச்சுன்னா அனுசரிக்கப்படுகிற ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லெந்த் டேஸ் என்று சொல்லப்படுவோம். அதில் என்னச்சுன்னா எல்லாரும் சிலவங்க என்னச்சுன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வஸ்திரம் உடுத்த மாட்டாங்க. அதுக்கடுத்து என்னச்சுன்னா அவங்க நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து என்னச்சுன்னா பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க. அடுத்து என்னச்சுன்னா என் வீட்டில் நல்ல காரியங்கள் எதுவுமே என்னச்சு நடக்காது. அவ்வளோ துக்கத்தோடு வேதனையோடு இருப்பாங்க.
நல்லது, அதில் உபாசம் இருப்பது ரொம்ப நல்லது. ஆமென், தோத்திரம். ஆனால் நல்ல அது நம்ம பாரம்பரியமாக மாற்றிடக்கூடாது. அதை நம்ம பாரம்பரியமாக மாற்றிடக்கூடாது. அது ஒரு ட்ரெடிஷனாக போயிட்டு முடிஞ்ச உடனே என்னச்சுன்னா பெரிய கொண்டாட்டம் வச்சு ஸ்தோத்திரம் 40 நாள் அடிக்காதெல்லாம் சேர்த்து அடிச்சிடக்கூடாது. அது என்னச்சுன்னா இதாகிடும். அதனால் என்னச்சுன்னா இந்த காரியத்தை என்னச்சுன்னா ஃபாலோ பண்ண நல்லது. ஆனால் வேதம் நமக்கு இந்த காரியத்தை வேதாகமத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். ஓசானா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யனா மகிமைப்படுத்தினாங்க. இயேசு என்னச்சுன்னா ஒலிவமலை அந்த ஓரத்தில் அவர் கழுதையின் என்னச்சுன்னா மேலே ஏறி என்னச்சுன்னா பவனி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அன்றைக்கு என்னச்சுன்னா எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் முடிஞ்சவுடனே கர்த்தர் மோசே நிமித்தமாக அவர்களை விடுவித்து அவர்களை என்னச்சுன்னா வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தாங்க. பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள், பல போராட்டங்களை சந்தித்தார்கள். தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்து தேவனுடைய கோபத்திற்கு சில ஆளாகி என்னச்சுன்னா வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ஆனாலும் தேவன் சொன்னபடி அவர்களுக்கு என்னச்சுன்னா வாக்குத்தத்தமான பூமியை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அங்கே போன பொழுது அவர்களை வழிநடத்துவதற்காக மோசேக்கு அடுத்து யோசுவா என்னச்சுன்னா எல்லா தேசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். அதற்கு அடுத்து நியாயாதிபதிகள் வந்தார்கள். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவர்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது முதல் ராஜாவாக என்னச்சுன்னா சாலோமனை கர்த்தர் கொடுத்தார். சவுலை கர்த்தர் கொடுத்தார். ரெண்டாவது என்னச்சுன்னா அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகிய அவன் தாவீதை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பின்பாக ஆண்டவர் என்னச்சுன்னா சாலோமனை கொடுத்தார். சாலோமன் என்ன செய்தான், அவனுடைய வாழ்க்கை என்னச்சுன்னா ஒரு சீர்கட்டு போன ஞானம் இருந்தது. ஆனால் அறிவு என்னச்சுன்னா இருந்தாலும் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு ஏதுவாகவும் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி 300 மனைவிகளையும் 700 மணவாட்டிகளையும் என்னச்சுன்னா பல தேசத்தில் போய் என்னச்சுன்னா அவர்களை இழுத்து கொண்டு வந்து அவர்கள் நிமித்தமாக என்னச்சுன்னா விக்கிரகங்கள் தோப்புகளை உண்டாக்கினா, பலிபீடங்களை கட்டினா, கர்த்தருக்கு விரோதமான ஆராதனை செய்வதற்கு அவன் ஒரு முன்னோடியான காரணமாக இருந்தான். அதற்கு பின்பாக ஜனங்களுடைய வாழ்க்கை தேவன் நினைச்சுனா சார்ந்து கொள்வார்கள். பிரச்சனை வரும்பொழுது நினைச்சுனா ஆண்டர் நோக்கி கூப்பிடுவார்கள், தேவன் அவர்களை விடுவிப்பார். அதுக்கடுத்து நினைச்சுனா மறுபடியும் அவர்கள் நினைச்சுனா விக்கிரக பக்கமாய் தேவனுக்கு ஆகாத நினைச்சுன சந்ததிகளாக அவர்கள் மாறி விடுவார்கள். இப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது நினைச்சுனா தீர்க்கதரிசிகளை ஆண்டர் அனுப்பினார், எச்சரித்தார். எச்சரித்து மறுபடியும் கட்டினார். ஆனால் சரியாக என்னச்சுன்னா அவர்கள் நடத்தப்படாதனால அவங்க வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சீரியா படை எழும்பினது, அடுத்து மீதியான் படை எழும்பினது, அசிரியா படை எழும்பினது. அவர்கள் பாபிலோன் படை எழும்பி என்னச்சுன்னா அடிமையாக என்னச்சுன்னா கொண்டு போகப்பட்டார்கள், சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இந்த வழியில் என்னச்சுன்னா வரும்பொழுது தான் அவர்கள் என்னச்சுன்னா கிரேக்க ராஜ்யம் அது எழும்பி என்னச்சுன்னா சமஸ்த என்னச்சுன்னா தேசத்தையும் தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக ரோமாபுரி ராஜ்யம் என்னச்சுன்னா வந்தது. அந்த ரோம் ராஜ்யம் வந்து தேசம் முழுவதையும் என்னச்சுன்னா தங்கள் கட்டுப்பாடில் வைத்தார்கள். சீஷன் என்று சொல்லப்படுகிற ராஜாவினால் அவர்கள் என்னச்சுன்னா அதிகமாய் கொடுமையும் வேதனையும் துன்பத்தையும் அவர்கள் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. எனவே இன்றைக்கு யூதர்கள் உடனே தங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை வேணும். ஸ்தோத்திரம். மேசியா ஒருவர் வருவார். அவர் தீர்க்கதரிசியினால் என்னச்சுன்னா அன்றைக்கு சகரியாவில் என்னச்சுன்னா சொன்னார், சகரியா 9:9 இப்படி ஒருவர் வருவார் மேசியா என்று நினைச்சன சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் தம்முடைய நன்மைகளை செய்தார், ஜனங்களை விடுவித்தார், வியாதிகளை சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார். ஸ்தோத்திரம். எல்லா இருதயத்திலையும் இடம் பிடிக்கிற அளவுக்கு என்னச்சுன்னா அவருடைய மகத்துவம் வெளிப்பட்டது. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். எனவே இப்பொழுது இயேசு என்னச்சுன்னா கழுதையின் மேல் பவனி வரும் பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் நம்முடைய மேசையா வந்து விட்டார் என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா என்று என்னச்சுன்னா அவர்கள் கத்தினார்கள். ஓசனா என்று சொன்னா எங்களை ரட்சியும், இப்பொழுதே எங்களை என்னச்சுன்னா காப்பாற்றும், எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று என்னச்சுன்னா வார்த்தையை சொல்லி எங்களை என்ன இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த உபத்திரத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும்
அவர்கள் என்ன சொன்னா, அந்த ஓசனா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று என்ன சொன்னா முழங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவன் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், இவர்கள் எண்ணம் என்ன, இவர்கள் என்ன சொன்ன மேசியா வருவார், இந்த என்ன சொன்னா ரோம் ராஜ்யத்தை வீழ்த்துவார், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், நாம் என்ன சொன்ன சமாதானத்தோடு ஆளுகை செய்யலாம், சந்தோஷமாய் வாழலாம் என்பது அவருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததோ ஸ்தோத்திரம் யுத்தத்திற்காய் அல்ல, ஸ்தோத்திரம் அவர்கள் நினைத்தபடி என்ன யுத்தத்தினுடைய குதிரையை மேல் வரவில்லை, அவர் நினைத்தபடி என்ன போர் வீரர்களோடு சண்டையிடுவதற்காய் வரவில்லை, சமாதானத்தின் தேவனாக இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டு. அதனால தான் அதே ஜனங்கள் என்ன ஒரு வாரத்திற்கு பின்பாக என்ன அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். ஸ்தோத்திரம் ஒரு வாரத்திற்கு முன்பாக முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா என்று என்ன எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி என்ன ஆர்ப்பரித்த ஜனங்கள், ஸ்தோத்தரித்த ஜனங்கள், மகிழ்ந்த ஜனங்கள், புகழ்ந்த ஜனங்கள் ஒரு வாரத்திற்கு பின்பாக என்ன அவர் தம்முடைய ராஜ்யம் அவர் நினைத்தபடி இல்லை என்பதை அறிந்த பொழுது, அது ஆவிக்குரிய ஆன்மீக ராஜ்யம் என்பதை அறிந்த பொழுது அவர்கள் இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படியா என்ன ஒப்பு கொடுத்தார்கள். இது வேத சரித்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இந்த கால நேரத்தில் என்ன ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லப்பட்ட ஒரு மிருகத்தை குறித்து உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம், எங்கிட்ட இருக்கிற அந்த செய்திகள் நேற்று பாஸ்டர்மாட்ட சொன்னேன், அந்த செய்தி என்ன 3 மணி நேரம் பேசிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம், 3 மணி நேரத்துக்கு என்ன 3 செய்தியாக பிரித்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு 3 செய்தி. ஆனால் நான் நினச்சேன் இன்னைக்கு ஒரு மிருகத்தை மட்டும் வச்சு அது ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அந்த இடத்துல ஒரு மிருகத்தை என்ன சொல்லுகிறார். அந்த மிருகத்தை குறித்து வேதம் என்ன 4 சுவிசேஷத்திலையும் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த என்ன ஸ்தோத்திரம் சகரியா 9:9 என்ன ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். அதற்கு அடுத்து 118ஆம் சங்கீதத்தில் மறுபடியும் கர்த்தர் என்ன 25ஆம் வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் வரையும் மறுபடியும் ஆண்டவர் நினைப்பூட்டினார். அதற்கு பின்பாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-11 வசனமும், மார்க் 11ஆம் அதிகாரம் 1-10 வசனமும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 39 வரையும், யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையும் இந்த சம்பவத்தை 4 சுவிசேஷத்திலேயே என்ன ஆண்டவர் என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு என்ன கழுதை என்பதை குறித்து நாம் இன்னைக்கு சற்று தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கழுதையை குறித்து என்ன அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, இது கர்த்தருக்கு தேவை. யாருக்கு தேவை? சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா, இது கர்த்தருக்கு தேவை. பிஎஸ் ஆப்ரேட் பண்ணுங்க. அப்படியே தொண்டை பிடிக்க மாதிரி இருக்கு லைட்டா. என்ன தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்லுகிற வார்த்தை இது கர்த்தருக்கு தேவை. ஆண்டவர் இயேசு பவனியாய் வருகிறார். வெற்றியின் பயணம் என்று சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் பயணம் என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்தத்தின் பயணம் என்று சொல்லப்படுகிறது, எளிமையின் பயணம் என்று சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் பயணம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் கழுதை மேலே வந்தார். ராஜாக்கள் எல்லாம் வரும் பொழுது எதில் வருவாங்க? குதிரையில் வருவாங்க. ஸ்தோத்திரம், யுத்தத்திற்காக போய் மற்றவர்களை தாக்கி மற்றவர்களை மேற்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் அவர்களுடைய வெற்றியிலே அவர்களுடைய தோல்வியிலே இவர்கள் வெற்றி கண்டு சந்தோஷப்படும்படியாய் அவர்கள் பல்லுக்கு பல்லும் கண்ணுக்கு கண்ணும் அவர்கள் என்ன காதுக்கு காதும் காலுக்கு காலும் என்று சொல்லி அவர்கள் என்ன அப்படிப்பட்ட வினை ஏற்படுத்தும்படியாய் வருகிறவர்கள். ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு அப்படி வரவில்லை. அவர் சமாதானத்தை உண்டாக்கும்படி வந்தார். அவர் என்ன தாழ்மையின் ரூபம் எடுத்து என்ன வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கழுதை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தால் மத்தேயு 21:2 வாசிக்கிறோம், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. அதில் என்ன செய்ய ஒரு கழுதை என்ன செய்யுமா, கட்டப்பட்டிருக்கு. 1ஆம் வசனமா பாருங்க, 1ஆம் வசனம் பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். 2ஆம் வசனம், போன உடனே அங்க ஒரு கழுதை என்ன
அதனோடு ஒரு குட்டி என்ன செய்யுங்க, கட்டி இருக்க காண்பீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கழுதையை குறித்து என்னச்சுன்னா ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இந்த கழுதையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது யாராலும் அறியப்படாத, நினைவு கூறப்படாத, கண்டுகொள்ளாத ஒரு கழுதை. ஸ்தோத்திரம். ஒருவரால் என்ன இந்த கழுதையை அவங்க காணல, அதை குறித்து நினைக்கல, அதை குறித்து என்ன கண்டுகொள்ளவே இல்லை. இந்த கழுதை இந்த இடத்துல பல நாளாய் கட்டப்பட்டு இருக்கு. அதனாலதான் அங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் ஒருபோதும் ஏறிராத கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கழுதை என்ன கட்டப்பட்டு இருக்கிறது. பல நாட்களாக என்ன அது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கே தவிர அது யாருமே என்ன கண்டுகொள்ளாத என்ன ஒரு கழுதையாய் அந்த இடத்தில் இருக்கிறது. போவாரும் வரையோரும் பார்க்கிறாங்க, எல்லாரும் சுயாதீனமா என்ன இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. தனக்கு முன்னாலே என்ன குதிரைகள் என்ன பவனி போகிறது. ஸ்தோத்திரம். ராஜாக்கள் ஏறி என்ன யுத்தத்திற்கு கடந்து போறாங்க. எல்லாத்தையும் பார்த்து என்ன துக்க மனதோடு இருக்கு, என்னை கண்டுகொள்ள ஒருவரும் இல்லை என்கிற. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய என்ன ஸ்தோத்திர சூழ்நிலையும் ஒருவரையும் கண்டுகொள்ளாத நபரை போல உங்கள் வாழ்க்கை காணப்பட்டார், ஸ்தோத்திரம், உங்களை நினைவு கூறுகிற ஒரு தெய்வம், உங்களை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. இது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன? ஒருவராலும் கண்டுகொள்ளப்பட முடியாது இருந்த அந்த கழுதையை என் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த சமுதாயம் உங்களை நினைக்காம இருக்கலாம், உங்கள் குடும்பம் உங்களை நினைக்காம இருக்கலாம், உங்களை நம்பினவர்கள் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை நினைக்காம இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நினைவு கூறப்படாமல் இருக்கலாம், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உங்களை நினைவு கூறாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். யாராலும் கண்டுகொள்ளப்பட முடியாமல் நினைவு கூறாமல் இருந்த அந்த கழுதையை தேவன் கண்டு கொண்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. என் நிலைமை யாருக்குமே புரியல, நான் இருக்கிற சூழ்நிலை யாருமே பார்க்கல, என்னை யாருமே என்ன ஸ்தோத்திரம் கண்டுகொள்ளாம போறாங்களே. ஸ்தோத்திரம். என்கிட்ட எத்தனை நன்மை பெற்றாங்க, எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, யாருமே என்ன எதிர்நோக்கி பார்க்கவே இல்லையே, ஏறிட்டு பார்க்கவே இல்லையே என்று சொல்லலாம். ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வம். அவரால் அறியப்பட்ட ஒரு கழுதை. ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற உங்களையும் அறிந்திருக்கிறவர், உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிறவர், உங்கள் நிலைமையை அறிந்திருக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேதத்தில் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 47ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பு போய் நாத்தான்வேலை சந்திக்கிறான். ஸ்தோத்திரம். நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ என்று நாத்தான்வேல் கேட்கிறான். நீ வந்து பாரும் என்று சொன்ன பொழுது நாத்தான்வேல் இயேசுவிடத்திலே வந்து என்ன இயேசுவை கண்ட பொழுது இயேசு அவனை பார்த்து ஒன்று சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அதற்கு நாத்தான்வேல் கேட்டான், என்னை நீர் எப்படி அறிவீர் என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஸ்தோத்திரம் பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. அன்றைக்கு கட்டப்பட்டு கடந்த ஒரு கழுதை, ஒருவராலும் அறியப்படாமல் இருந்த கழுதை, ஒருவராலும் நினைவு கூறப்படாமல் இருந்த கழுதையை என் ஆண்டவர் கண்டதை போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சகைவை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக எல்லா வசதிகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் நம்பிக்கை இழந்தவனாக, சமாதானமற்றவனாக, வாழ்க்கையில வெறுப்படைந்தவனாக, வாழ்வதற்கு இடத்துல பிடிக்காதவனாக, தன் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தவர். அந்த 5ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, காட்டத்தி மரத்திலிருந்து இயேசுவை பார்ப்பதற்காக
அவருடைய முகத்தை தரிசித்தால் போதும், அவரை நான் கண்டுகொண்டால் போதும் என்று வந்தவனுக்கு அந்த காட்டத்திற்கு மரத்தில் அடிகளை வந்து இயேசு நின்று அண்ணாந்து அவனை பார்த்து, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளாய் போய் அவனுக்கு விடுதலை கொடுத்து அந்த வீட்டை ஒரு ஆசீர்வாதத்தின் வீடாய் மாற்றினவர் ஆமென். நம்மை காண்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாரை குறித்து ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாச்சியாருடைய கொடுமை நிமித்தமாக, நாச்சியாருடைய இடுக்கமான அடிமைப்படுத்தப்பட்ட சிறைப்படுத்தப்பட்ட நிலைமை நிமித்தமாய் தன் வேதனை தாங்க முடியாதபடி அங்கே இருந்து புறப்பட்டு போன அவளை என் ஆண்டவர் கண்டார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்திலே அந்த ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டே என்று சொன்னார். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை காண்கிற ஒரு தேவன். ஒருவேளை நீங்க சொல்ல, என் வேதனை யாருமே பார்க்கல, என்னுடைய தேவை யாருமே அறிந்து கொள்ளல, என் சூழ்நிலை யாருமே புரிந்து கொள்ளல, என் வாழ்க்கை ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறனே, என்னை இதிலிருந்து விடுவிப்பதற்கு யாரு? நம்பிக்கையற்றவனாய் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று அலைந்து கொண்டிருக்கிற ஆகாரை கர்த்தர் கண்டு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது உண்மை என்று சொன்னார். நம்பிக்கையற்று வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு உங்களை கண்டு உங்க வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அந்த கடற்கரையில் கனசரேத்து கடற்கரை போனார். அங்கே இருக்கிற 2 படகுகளை கண்டார். அதில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அங்கே இருந்து அவர் சற்று தள்ளும்படி சொன்னார். அதில் போதகம் பண்ண ஆரம்பித்தார். இந்த படகு எப்படிப்பட்ட படகு? இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாதபடி வெறுமையாக்கப்பட்டது. இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் உழைக்கிறோம். வாழ்க்கையில் இன்னும் விருத்தி அடைய முடியவில்லை, இன்னும் பெருக்கத்தை காண முடியவில்லை, எதிர்பார்த்தபடி ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை, எதிர்பார்த்தபடி என்ன ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு கூடி குறுகி போன நிலைமையில சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமே இல்லை என் வேலையிலே, என் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, என் வாழ்க்கை வெறுமையாயிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அது காற்றிலே பறக்கடிக்கப்படுகிற பதரை போல என் வருமானங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலைமையோடு கூட இருந்தால், அன்றைக்கு பேதுருடைய படகை கண்டு அந்த படகுல இருந்து எந்த இடத்துல தோற்றானோ, எந்த இடத்துல ஏமாற்றம் அடைந்தானோ, எந்த இடத்துல பிரயாசப்பட்டு பலனடையாம இருந்தானோ, அதே இடத்துல கர்த்தர் அவனை ஜெயமுள்ளவனாய் ஆசீர்வாதம் உள்ளவனாய் பிறர் படகுகளில் நிரம்பத்தக்கதாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தது உண்மை என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் நம்மை காண்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. நம் சூழ்நிலையை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம், நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிற தெய்வம், நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். ஆமதிக்கிற அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இருக்கிற 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். மனைவியுடைய அன்பும் தூரமாய் போய்விட்டது. உடன் என்ன இருந்த பொழுது ஆசைகள் சம்பத்துகள் இருந்த பொழுது உடன் இருந்த ஜனங்களின் பொழுது தூரமாய் எதிரியாய் மாறிவிட்டார்கள். நண்பன் என்று உதவி பெற்றவர்கள் வந்து உதவக்கரைகளாக பிரயோஜனமற்ற என்ன ஸ்தோத்திரம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாய் மாறிவிட்டார்கள். தனிமைப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, வஸ்திரங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வஸ்திரம் தரித்துக் கொள்ள முடியாதவனாய் பஞ்சமத்திலே படுத்தவன், அமைஸ்தோத்திரம் விதவிதமான வஸ்திரங்களை உடுத்தி அலங்காரமாய் வாழ்ந்தவர் வாழ்க்கை அலங்கோலமாய் மாற்றப்பட்டது. வாழ்க்கையில் வஸ்திரங்கள் இழக்கப்பட்டார். சரீரத்திற்கு புண்ணடைந்தவனாக, பருக்கள் நிறைந்தவனாக, நாற்றம் எடுத்தவனாக தெருக்களில் ஒரு நாயை போல என்ன படுத்து கிடந்தான்.
ஆனால் ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தான். ஆமை ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று 42:9 சொல்லப்படுகிறது. யோபு முகத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அந்த முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையே மாறினது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாம் என் வாழ்க்கை விட்டு இழந்து போய்விட்டது. நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், வெறுமையாக்கப்பட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். வியாதியின் கொடுமையினால வாழ்வதற்கு முடியாதபடி இருக்கிறேன். என் நம்பிக்கை இயேசுதான். அவரை கடைசியாக நம்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு உங்களை விடுவிக்க முடியும். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அற்புதம் செய்கிற இயேசு சிறையிருப்பை மாற்றினார். இழந்தவை இரட்டத்தலையாய் கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். தூரமாய் போனவர்கள் தேடி வந்தார்கள். இழந்ததை மறுபடியும் அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி அவனை பூரண வயதுள்ளவனாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தது உண்மை என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் கட்டப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் உங்க சூழ்நிலையை மாற்றுவார். கை வைத்து சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திரா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் இருக்கிற உபத்திரத்தை கண்டு அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். 9ஆம் வசனத்தில் எகிப்தியர் ஒடுக்கிறதையும் ஒடுக்குதலை கண்டு அவர் இறங்கி வந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஜனத்தை பார்த்தா அந்த நெருக்கமான இடத்திலிருந்து ஒரு விசாலமான இடத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு என் ஆண்டவர் கொண்டு போனார். அல்லேலூயா. இதுவரை எகிப்தின் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த ஃபார்ம் சென்டரில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ கண்டுகொள்ளாமல் இருந்தாய். ஒருவரும் உன்னை பார்க்கவில்லை. எல்லாராலும் என்ன செய்ய நினைவு படாதவனாய் உன் வாழ்க்கை இருந்தது. உன்னை காண்கிற ஒரு தெய்வம் நான். உன் உபத்திரத்தை பார்த்திருக்கிறேன், உன் சிறுமையை பார்த்திருக்கிறேன், உன் வேதனையை பார்த்திருக்கிறேன். உன்னை நான் அதிலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கி வந்தேன் என்று சொன்ன அந்த தேவன் இன்று உங்க வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து ஆண்டவர் பாலும் தேனும் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்ப்பாராக. ஆமதிக்கிறவங்க எல்லாம் கை வைத்தால சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கழுதையுடைய 2வது தன்மை என்ன? இந்த கழுதை என்ன? ஸ்தோத்திரம். ஒருவராலும் நினைவு கூறப்படாத, அறியப்படாத கழுதை. இந்த கழுதை ஸ்தோத்திரம். 2வது கழுதை என்ன? வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மார்க் 11:2 லூக்கா 19:30 வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷன் ஒருவனும் ஒருபோதும் ஏறாத கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டி. ஆமென். அல்லேலூயா. இதில் 2 தன்மை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் ஒன்று என்னச்சுன்னா, ஒதுக்கப்பட்ட நிலைமை. ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு தகுதியே இல்லை, என் எஜமா என்ன ஸ்தோத்திரம் எதுக்குமே என்னை பயன்படுத்தலை. சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ சும்மா இரு, நீ பேசாத, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ எதுக்குமே உதவாக்கிற சொல்லுவாங்கல்ல. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு அநேக நேரத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தில் நம்ம என்ன ஒதுக்கி வச்சிருக்கலாம். சமுதாயம் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் நம்மை ஒதுக்கி வச்சிருக்கலாம். நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய், அன்றைக்கு அந்த குஷ்டரோகிகள் என்னச்சுன்னா அவளுக்கு வந்த வியாதி நிமித்தமாய் பாளையத்துக்கு புறம்பை போய் என்னச்சுன்னா இருந்தார்கள். அவர்கள் இருக்கிற இடத்தை என்னச்சுன்னா யாரும் என்னச்சுன்னா அவர் பக்கத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அந்த வியாதினால் கட்டப்பட்டு கிடந்தவர்கள். அவர்கள் யாரும் அவர்களை பார்க்க முடியாது. யாராவது தப்பி தருமாறி அந்த இடத்திற்கு வந்தால் இவர்கள் தீட்டு தீட்டு என்று கத்தணும். ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ
யார் மனுஷனுக்கு முன்னால வர முடியாதவர். ஸ்தோத்திரம். அதான் மறைந்து வந்து இயேசுடைய முகத்துக்கு நேராக நின்று தன்னுடைய தேவையை சொல்ல முடியாம மறைந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தகுதி இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், பயன்படாத ஒரு நபராக இருக்கலாம். யாருமே இதுவரை எனக்கு ஒரு வேலை என்ன கட்டளை இடலை, என்னை யாருக்குமே என்ன ஸ்தோத்திரம் பிடிக்கலை. ஸ்தோத்திரம். ஒரு வெறுப்படைந்த நிலைமையில உங்க வாழ்க்கையில நீங்களே என்ன ஸ்தோத்திரம், நான் ஒன்றுக்கு உதவ மாட்டேன் என்கிற மன தாழ்மையோடு கூட உங்க வாழ்க்கையில ஒரு என்ன மன அழுத்தத்தோடு ஸ்தோத்திரம், என்னால் படிக்க முடியாது, என்னால் வேலை செய்ய முடியாது, என்னால் தொழில் செய்ய முடியாது, என்னால் இந்த குடும்பத்தில் வாழ முடியாது, என்னால் குடும்பத்தை நடத்த முடியாது என்கிற நிலைமைக்குள்ள இருந்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கழுதையைத்தான் ஆண்டவர் என்னச்சுன்னா என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒருவரும் ஒருபோதும் ஏறிராத, நெக்லெக்ட் பண்ணப்பட்டது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, அது தள்ளப்பட்டது. ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம். தன் சொந்த சகோதரனால் அவனை தள்ளினார்கள். யோசேப்புடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம். அவன் என்ன ஸ்தோத்திரம், நன்மை செய்தோம் அவனுக்கு மேன்மை இல்லை, அவனை எல்லாரும் புறக்கணித்தார்கள். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் எல்லாரும் என்ன அவனுக்கு தீமையாகவே அவனுக்கு வந்து சேர்ந்தார்கள். எல்லாராலும் தள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை தள்ளவே இல்லை. மனுஷர் உங்களை தள்ளினார், நீங்கள் கர்த்தருடைய கரத்திற்கு வருவீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே அவனைத்தான் கர்த்தர் என்ன ஸ்தோத்திரம் குடும்பத்திற்கு ஜீவனம் பண்ணும்படியான ஆசீர்வாதமான ஒரு மகனாகவும் ஸ்தோத்திரம் தன் இனத்திற்கு ஆசீர்வாதமான பாதுகாவலாளியாகவும் ஸ்தோத்திரம் தன் தேசத்திற்கு ஆசீர்வாதமான நபராகவும் பல தேசத்துக்கு ஆசீர்வாதமாகவும் தள்ளப்பட்டவனை, புறக்கணிக்கப்பட்டவனை, ரிஜெக்ட் பண்ணப்பட்டவனை கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். ஒரு அலையில சொல்லுங்க. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. ஈசாவின் மகனில் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் சாமுவேலுக்கு சொன்னார். வீட்டுக்கு வருகிறான். 1 2 3 4 5 6 7 ஸ்தோத்திரம் 7 பேருக்கு அபிஷேகம் பண்ண போறான். ஆண்டவர் சொன்னா இல்ல, நான் உங்களை யாரையும் தெரிந்து கொள்ளல. இன்னும் உடனே கேட்கிறான், இன்னும் உனக்கு ஒரு மகன் இருக்கிறானா? தகுதி இல்லாதவன் என்று புறக்கணிக்கப்பட்டவனாய் தள்ளப்பட்டவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன். அவன் சகோதரன் சொல்லுகிறான், அந்த கொஞ்சம் ஆட்டையினை விட்டு கொண்டே வருவதற்கு உனக்கு எவ்வளவு துணிகரம் என்று சொல்லுகிறான். அந்த ஆடு மேய்ப்பதற்கு என்ன சொல்லுகிற தகுதி இல்லாதவனாய் தள்ளப்பட்டிருந்தவன் தாவீதை கர்த்தர் தம் கரத்தில் எடுத்தான். அல்லேலூயா. இந்த சமுதாயம் உங்களை தள்ளினாலும், உங்களோடு கூட இருக்கிற உங்களை தள்ளினாலும், நம்முடைய ஆண்டவருக்கு நீங்கள் தேவையானவர்கள். கரமை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனும் ஒருபோதும் பயன்படுத்தாத ஸ்தோத்திரம் எதற்கு லாய்க்கற்று இருக்கிற ஒன்றை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தாவுடைய வாழ்க்கையை பாருங்க. எத்தாவுடைய வாழ்க்கையில் நினைச்சினா சொந்த ஜனம் ஸ்தோத்திரம் அவன் தப்பு செய்யவில்லை. ஸ்தோத்திரம் தன் தாயின் நிமித்தமாக அவனுக்கு வந்த நிந்தைகள், அவனுக்கு வந்த அவமானம், அந்த ஊரார் அவனை புறக்கணித்து தள்ளினார்கள். ஆனால் அதே ஊராருக்கு தலைவனாக மாற என் ஆண்டவர் அவனுக்கு உதவியாயிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊர் உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஒருவரும் உங்களுக்கு பயனற்றவர்கள் என்று நீங்க சொல்லலாம், இல்லை நீங்களே உங்களை நினைச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுக்காக நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் ஒரு மனிதனும் ஒருபோதும் ஏறிராத கழுதை. அந்த கழுதை என்ன? அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. தூய்மையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம் சுத்தத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம் கலப்படம் இல்லாததை குறிக்கிறது. தேவனுக்கு தேவை எது தெரியுமா? தேவனுக்கு தேவை சுத்த இருதயம் உள்ளவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். பாலாக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஒரு தேசத்தினுடைய கூட்ட ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், தேசம் முழுவதும் பரம்பிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாலாக்கு என்ன செய்ய, உடனே தன் ஆட்களை விட்டு கூலி கொடுத்து பீலையாம் தீர்க்கதரிசி அழைக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், தேசத்திலே பரம்பிருக்கிறார்கள், இந்த கூட்டத்தை சபிக்க வேண்டும், நீ வா, உன்னை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். என் தேவனிடத்தில் விசாரித்து விட்டு வருகிறேன். ஆண்டவர் சொன்னா போகாதன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னா நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். மறுபடியும் என்ன, பாலாக்கு ஆட்களை அனுப்புகிறார். முதல் அனுப்பதை காட்டிலும் கனத்துக்குரியவர்களை அனுப்புகிறார். முதல் கொடுத்ததை காட்டிலும் அதிக வெகுமானத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவன் சொல்லுகிறான், நீ வர சொல், எனக்காக என்னச்சுன்னா அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீ போ, நான் சொன்னதை தவிர வேற ஒன்று நீ சொல்லக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. போகிறான். அவன் நினைச்சிட பலிபீடத்தை கட்ட சொல்லுகிறான். 7 காளைகளை பலி செலுத்துகிறான். ஸ்தோத்திரம். கொடுமுடியில் ஏறி நின்று அந்த ஜனத்தை பார்க்கிறான். ஆசீர்வதிக்க வந்தவன் சபிக்க வந்தவன் அந்த ஜனத்தை ஆசீர்வதித்தான். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்? இந்த ஜாதி அந்த ஜனத்தோடு கலந்திருக்காது. ஒரு அலையில சொல்லுங்க. தனித்துவம், பரிசுத்தம், அது தேவன் நினைச்ச ஸ்தோத்திரம், சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியதே பரிசுத்தம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கலப்படம் இல்லாத ஸ்தோத்திரம், நல்ல சுத்தம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய், நம்முடைய பார்வை சுத்தம் உள்ளவர்களாய், பேச்சுகள் சுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய காதுகள் சுத்தம் உள்ளதாய், நாம் செய்கிற வேலைகளை சுத்தம், நாம் செய்கிற தொழிலை சுத்தம், ஸ்தோத்திரம், வாழ்கிற வாழ்க்கையிலே சுத்தம், நம்முடைய இருதயம் சுத்தம், கள்ள கபடு இல்லாத தேவனுக்கேற்ற பரிசுத்தமான ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் காணப்படுகிறே கர்த்தருக்குரியவர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வசனம் அழகா சொல்லுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவை இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கழுதை யாரும் கண்டிராத கழுதை, இந்த கழுதை நினைச்சு யாரும் நினைவு கூறப்படாத கழுதை, இந்த கழுதை நினைச்சு ஸ்தோத்திரம், ஒருவரும் ஒருபோதும் ஏறிராத ஒதுக்கப்பட்ட கழுதை, புறக்கணிக்கப்பட்ட கழுதை, ஸ்தோத்திரம், ஆகாது என்று சொல்லப்பட்டு தள்ளப்பட்ட கழுதை. இந்த கழுதை என்னச்சுன்னா பரிசுத்தமாய் இருந்த கழுதை. அல்லேலூயா. சுத்தமாய் ஸ்தோத்திரத்தில் வாழ்க்கை எதையும் கரைபடாதபடி வாழ்ந்த கழுதை. இந்த கழுதை குறித்து இன்னும் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். மார்க் 11:2 வாசிக்கிறோம். மார்க் 11:2 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதில் பிரவேசித்த உடனே மனுஷ ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீர்கள். கட்டப்பட்ட கழுதை. என்ன கழுதை? இன்னைக்கு பல விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் நன்மைகள், உங்கள் வாழ்க்கையில் நினைச்சின ஸ்தோத்திரம் உயர்வடைய முடியாதபடி பல விதத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். பிரச்சனையினால் கட்டப்பட்டிருக்கிறோம். முன்னேற முடியாதபடி நினைச்சின சில தடைகள் தடைகள் இருக்கிறது. பிரகாசிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம். நன்மையை அனுபவிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். வேலையில் நினைச்சினா சுயாதீனம் இல்லாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம். தொழிலை எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வழிகள் திறக்கப்படாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம். இதனால் சிறுமைப்படுகிறோம், நிந்தை அடைகிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். ஸ்தோத்திரம். சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில, படிப்புல, வாழ்க்கையில ஸ்தோத்திரம், எல்லா இடத்துல சூழ்நிலைகளும் ஒரு கட்டப்பட்ட நிலைமை, எதிர்பார்த்த நிலைமையை அடைய முடியல. இன்னைக்கு அந்த கட்டை கர்த்தர் அவிழ்ப்பாராக. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் விருத்தி அடைய முடியாதபடி, நீங்கள் பெருக முடியாதபடி, உங்கள் வாழ்க்கையை சிறைப்பட்டு இருக்கிற உங்கள் நன்மையை நீங்க காண முடியாதபடி,
தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற நிலைமையை அன்றைக்கு அந்த கட்டை அடிச்சின தேவன் அழுத்ததை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற கட்டை இன்றைக்கு அவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அதனால வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையையும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க கூறவும். அடுத்த வசனம், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்யவும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆமென். சீயோனில் துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, அவர்கள் நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமாலைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களையும் புதிதாய் கட்டுவார்கள். ஆமதிக்கிறவங்களாம் கையை வைத்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்ப்பாராக. சபையின் கட்டுகளை அவிழ்ப்பாராக, ஊழியத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாராக. சபை மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பாராக. நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் நல்ல கர்த்தருடைய நாமத்தில் அந்த ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு நல்ல காரியங்கள் வீட்டிலே நடக்க முடியாதபடி ஆமென் ஸ்தோத்திர, திருமண காரியம் தடைகள், குழந்தை பாக்கியத்திலே தடைகள், இயேசுவின் நாமத்தில் வேலையிலே தடைகள், தொழிலே தடைகள், அந்த தடையை கர்த்தர் உடைப்பாராக. கட்ட அவிழ்க்கப்படுவதாக. எல்லா மாந்திரிக கட்டுகள், பிசாசின் கட்டுகள், அந்தகார கட்டுகள், இயேசுவின் நாமத்தில் மனுஷிக கட்டுகள், எல்லா சூனியத்தின் கட்டுகள், எல்லா பாலாக்குகிற கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அதெல்லாம் கர்த்தர் அகப்புறப்படுத்துவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆவியானவர் கட்டவிழ்க்கிறவர். அல்லேலூயா. இந்த கட்டை கர்த்தர் உடைப்பாராக. இந்த ஃபார்ம் சென்டரில் வந்திருக்கிறவங்க வாழ்க்கை இருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்பட்டதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இங்கு இதுவரை இருந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அடுத்த அந்த கழுதை என்ன சொல்லப்பட்டது? மத்தேயு 21:3 வாசிங்க. 21:3 வாசிங்க. 21 மத்தேயு 21:3 வாசிக்கிறோம். மார்க் 11:3 வாசிக்கிறோம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னான், வாசிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை யாருக்கு தேவையா? ஆமென். யாரும் கண்டுகொள்ளாத கழுதை, யாரும் கண்டுகொள்ளாத கழுதை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கழுதை, பிரயோஜனம் இல்லாத கழுதை, கட்டப்பட்டிருக்கிற கழுதை, யாருக்கும் பயன்படாத கழுதை இப்போ யாருக்கு தேவையா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். யார் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எந்த நிலைமை இருந்தாலும் கர்த்தர் உங்களை தள்ளாதவ. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை மகனே. உன் குடும்பம் உன்னை நினைக்காம இருக்கலாம், உன்னுடைய சமுதாயம் உன்னை நினைக்காம இருக்கலாம், உன் உடன் பிறந்தவர்கள் உன்னை நினைச்சு புறக்கணித்து இருக்கலாம், நீ ஆகாதவன் பிரயோஜனம் இல்லாதவன் என்று உன்னை தள்ளி இருக்கலாம், அவன் பலவீனப்பட்டவன், நீ நினைச்சின ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையில் இருக்கிற நினைச்சின போராட்டங்கள் உன்னை தள்ளி நினைச்சின ஒதுக்கி வைத்திருக்கலாம். பலவிதமான கட்டுகளினால அவன் ஸ்தோத்திரம், பலவீனமோ வியாதியோ போராட்டமோ
ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையிலோ ஒரு சாபத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு தேவை. ஹல்லேலூயா, எனக்கு தேவை. ஆண்டவர் என்னைக்குமே திறமையானவர்களையும் ஸ்தோத்திர ஞானத்தில் சிறந்தவர்களையும் அறிவில நிபுணர்களையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் தெரிந்து கொண்டவர்களா ஸ்தோத்திர வேதம் அழகா சொல்லுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 31ஆம் வசனம் வாசித்து பார்த்தா, தேவன் தெரிந்து கொண்டவங்க எப்படிப்பட்டவங்களா? பைத்தியமானவங்க. எப்படிப்பட்டவங்க? பைத்தியமானவங்க. பலவீனமானவங்க, இழிவானவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள். இவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தெரிந்து கொண்ட நபர்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஞானவான்களை தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை தெரிந்து கொள்ளல, பலவீனமானவங்களை தெரிந்து கொண்டா. மேன்மையானவங்களை தெரிந்து கொள்ளல, இழிவானவங்களை தெரிந்து கொண்டா. ஸ்தோத்திரம், உயர்வானவங்களை தெரிந்து கொள்ள அற்பமா எண்ணப்பட்டவர்களோ அசட்டை பண்ணப்பட்டவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களை எப்படிப்பட்டது தெரியுமா? தேவன் நினைச்ச ஸ்தோத்திரம், மோசையை பயன்படுத்தினதை காட்டிலும் மோசே கையில் இருக்கிற ஒரு கோலை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. தனக்கு உதவியா நிற்பதற்காக ஸ்தோத்திரம், தன் தொழிலை செய்வதற்காக அவன் பயன்பாட்டுக்காக வைத்திருந்த அந்த என்ன ஸ்தோத்திரம் கோலை கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்தினார். அதை ஒரு ராஜ்யத்தையே அசைக்க பண்ணுவதற்கு அந்த கோலை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. மாந்திரவாதங்களையும் மந்திரவாதிகளையும் அசைப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம், அந்த கோலை கொண்டு பிரபாவித்து வருகிற யோர்தானை பிரிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த கோலை கொண்டு பெரிய சமுத்திரத்தை 2ஆக பிளப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த கோலை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். தேவன் பயன்படுத்தது வெறுமையா இருக்கிற, உயிரற்று போன, பலவீனமான, ஒன்றுக்கு உதவாத, தீக்கு இரையாக்கப்படுகிற அந்த கோலையே பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க கர்த்தருக்கு தேவையானவர்கள், நீங்கள் தேவனுக்கு தேவையானவர்கள். தேவன் உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார். உங்களை கண்டுதான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். உங்களை கொண்டுதான் சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்குவார். உங்களை கொண்டுதான் குடும்பத்திலே மாற்றத்தை உண்டாக்குவார். உங்களை கொண்டுதான் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்குவார். ஆண்டவர், நீங்க ஆண்டவரை, நான் படிக்காதவன், நான் அறிவில்லாதவன், நான் ஞானம் இல்லாதவன், நான் அழகில்லாதவன், நான் ஒன்றுக்கு உதவாதவன், என்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, அந்தஸ்து இல்லை, அழகு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் எனக்கு தேவை, நீதான் எனக்கு தேவை. உன்னை கொண்டுதான் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியத்தை நான் செய்வேன். ஆமதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலையில அன்பு தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதர சகோதரிகளே, என் அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, உங்க வாழ்க்கை நீங்க எந்த நிலைமை இருக்கலாம். ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. மனுஷனுக்கு தேவைப்படல, ஆனா கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. யாருக்கு தேவை சொல்லுங்க, யாருக்கு தேவை? தேவனுக்கு தேவை. ஸ்தோத்திரம். சூழ்நிலையை பார்க்காத. கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் என்ன? கிதியோன் கையில கர்த்தர் கொடுத்தா யுத்தத்துக்கு போக என்ன கொடுத்தா தெரியுமா? எல்லாரும் கையில என்ன கொடுத்தாரு? எக்காலத்தை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையில மண்பானையை வச்சுக்கோ, அடுத்து என்ன வச்சுக்கோ? உள்ள தீவெட்டி வச்சுக்கோ. மண்பானை, தீவெட்டி, இது என்ன சொல்றது? இந்த எக்கால என்ன நோ யூஸ். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் அதை வைத்து தான் கடற்கரை திரளா இருக்கிற திரள் கூட்டத்தை கர்த்தர் முறியடித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இத்தனை ஜனங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம்? உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு சின்ன பையங்கையில் 5 அப்பம் 2 மீன். அதைத்தான் ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை பாருங்க.
யாருமே தகுதியானவன் சொல்லவே இல்லை. எல்லாருமே சொன்னா நான் ஒரு எளிய குடும்பத்தில் உள்ளவன், நான் ஒரு சிறு கோத்திரத்தை சார்ந்தவன், நான் தகுதியில பேச தெரியாதவன், ஸ்தோத்திரம், நான் எம்மாத்திரம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்தினா. அவரோடு 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் யார்? கல்லாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், ஸ்தோத்திரம், மீனவர்கள், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நீந்த தெரியும். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர்களை கொண்டுதான் தேசத்தையே மறுரூபப்படுத்த கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மற்றவர்கள் உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு நீ பயம் இல்லாத ஒரு பாத்திரமாக உன்னை பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஆகாது என்று தள்ளப்பட்டிருக்கலாம், நீ உன்னை விலைக்கு வைத்திருக்கலாம். ஸ்தோத்திரம், நீ கட்டப்பட்ட ஒரு நபர், உன்னை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீ எனக்கு தேவை, நீ கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நினைச்சனான். இன்றைக்கு நம்ம இடத்துல அப்படிப்பட்ட நபர்களை கொண்டுதான் பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் சொல்லுது, லூக்கா 19:35 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் எழும்பி போங்க. ஸ்தோத்திரம். லூக்கா 19:35 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அது இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அது யார் இடத்துல கொண்டு வந்தாங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்ல, யார் இடத்துல கொண்டு வந்தாங்களா? இயேசு இடத்துல. நீங்க இயேசுவுக்கு தேவை. இயேசுவுக்கு தேவைனா யார் கையில் வரணும்? சொல்லுங்க, யார் கையில் வரணும்? நம்ம கூட இயேசு வந்துடணும். அல்லையில சொல்லுங்க, அல்லையிலோயா. அவர்கிட்ட என்னச்சுன்னா கொண்டு வந்தாங்க. உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் என்ன சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னன்னைக்கு வாருங்க. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? என்னிடத்தில் வருகிற ஒருபடி நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றலாய் விடேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கரத்திற்குள்ளாய் வந்துட்டா நம்மை கொண்டு கர்த்தர் மகிமையானதை செய்வாராக. அல்லேலூயா. கனமில்லாத பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறும். ஸ்தோத்திரம். தள்ளப்பட்டது மற்றவர்கள் விரும்பத்தக்கதாய் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மதிப்பில்லாதது கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சி உடையதாய் மாற முடியும். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மனுஷங்கிட்ட கொண்டு போகாதீங்க, இயேசுவிடத்துல கொண்டு வாங்க. உங்க குறையை அவர் நிறைவாக்குவார். உங்க குறையை நிறைவாக்குவார். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, என்ன செய்வேன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. தேவனிடத்துல கொண்டு போனா அந்த குறைகள் நிறைவாகும். மனுஷனை தேடி போகாதீங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கு, சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல கொண்டாட்டம், நல்ல ஆர்ப்பரிப்பு. அந்த வீட்டில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்வேன்னு சொல்லி அந்த வீட்டில் என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு செய்தி வருகிறது, திராட்சரசம் இல்லை. என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை. உடனே என்னச்சுன்னா மணவாளன் சந்தோஷம் போயிட்டு, மணவாளன் குடும்பத்தாருடைய சந்தோஷம் போயிட்டு, அங்கே இருக்கிற ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம் எல்லாம் என்னச்சுன்னா ஓய்ந்து போனது. ஸ்தோத்திரம். இப்போ என்னச்சுன்னா பிரச்சனையை மரியாள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கொண்டு வந்த வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி. ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் என்ன செய்தா? புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வெளியே இருந்த தொட்டியில தண்ணி நிரப்பும்படி செய்து அதை தண்ணீரால் நிரப்பி அதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்ன பொழுது எல்லாரும் சொன்னாங்க, முன்பு எந்த மனுஷன நல்ல திராட்சரசத்தை குறித்து எல்லா ருசி அடைந்த பின்பாக ருசி அற்றதை கொடுப்பா, நீ இதுவரையும் இந்த நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. தேவனிடத்தில் வந்தால் ருசி அற்றதும் ருசி உள்ளதாய் மாறும், குறைவாய் இருப்பதும் நிறைவாய் மாறும். இயேசுவிடத்தில் வந்தால் உங்கள் சரீரம் எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் இயேசுவிடத்தில் வந்தால் அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அற்புதத்தை செய்ய இயேசுவால முடியும். அல்லேலூயா. அந்த இயேசுவை விசுவாசித்து பாருங்க, அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து ஒவ்வொரு நாள் என்ன ஸ்தோத்திரம். வெளியே நிற்பது வேடிக்கை பார்ப்பதற்காக நான் நிற்கவில்லை. என் மனமெல்லாம் அங்கலாய்ப்பது ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் எவ்வளவு தூரமாயிருந்து எவ்வளவு நெருக்கத்தோடு சில பிள்ளைகள் வருகிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரே பைக்கில் 4 பேர். ஸ்தோத்திரம். ஒரே பைக்கில் சில நேரத்தில் 5 பேர்.
ஆமென் ஸ்தோத்திரம். இருதயம் படபடத்து வேதனைப்பட்டு எவ்வளவு தூரத்திலிருந்து வேதனையோடு தேவையோடு வருகிறாங்கப்பா. அற்புதம் செய்யாம விடக்கூடாது, வாழ்க்கை மாறாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நீ ஏதாவது ஒன்று செய்துதான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் அதுவாதான் மாறுகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையை சும்மா வைக்க மாட்டார், உங்க சூழ்நிலையை மாற்றுவா. இதுவரை நீங்கள் வடித்த கண்ணீர் அந்த ஆனந்த கண்ணீராய் மாற பண்ணுவா. இதுவரையும் புலம்பின புலம்பல்கள் அது மாறும், அது களிப்பாக அது மாறும். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா. உங்க சூழ்நிலையை மாற்றுகிறவர் இயேசு. அவரிடத்துல வாங்க, அவரிடத்துல வாங்க. எங்க அம்மா என்னை பெத்து போட்டது வேதனையோடு, துன்பத்தில், கசப்பான மகன், வருத்தத்தின் மகன். 1 நாளாகமம் 4:9-10 அவன் அப்படிப்பட்ட மகன். ஆனா இயேசுவோட தேவனிடத்துல வந்தான். ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உன் கரம் என் மேல் வைத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தன் சகோதரர்களுக்குள்ளே சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனா இருந்தான். கைவைத்தால சொல்லுங்க, உங்கள் வருகை எப்படி இருக்கிறதல்ல, உங்கள் போகும் பொழுது கனத்துக்குரியவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விடுவிக்கப்பட்டவர்களாய், நன்மை பெற்றவர்களாய், சுகம் பெற்றவர்களாய் போக என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. விசுவாசிங்க, அந்த நன்மை நடக்கும். இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? ஆமென் ஸ்தோத்திரம். அறிந்து கொள்ளாத கழுதை, கண்டுகொள்ளாத கழுதை, ஒதுக்கப்பட்ட கழுதை, பயனற்ற கழுதை, கட்டப்பட்ட கழுதை, பரிசுத்தமான கழுதை. இது தேவனுக்கு தேவையான கழுதை. அல்லேலூயா. அந்த கழுதை என்னச்சுன்னா இயேசு இடத்துல கொண்டு வந்த பொழுது இயேசு அது மேலே ஏறினார். அல்லேலூயா. இந்த கழுதை இயேசுவை சுமந்த கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம மேலே யார் இருக்கணும்? அவருடைய கிருபை இருக்கணும், அவர் தயவு இருக்கணும், அவருடைய அபிஷேகம் இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். நான் இந்த உலகத்தில் இருக்கிற பாரத்தை சுமப்பல்ல, இயேசுவை சுமக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே இயேசுவை சுமந்து கொண்டு போவதற்காகத்தான். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை உங்க மேல இயேசு இருந்தா, எந்த ஊர்ல நீங்க கட்டப்பட்டிருந்தீங்களோ, எந்த சமுதாயத்தின் நடுவில் கட்டப்பட்டிருந்தீங்களோ, எந்த இடத்தில் நீங்க ஆகாதவர் என்று சொன்னார்களோ, எந்த இடத்தில் நீங்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒன்றுக்கு பயனில்லை என்று சொன்னார்களோ, எந்த இடத்தில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் நீ பலவீனமானவன், ஆமென் ஸ்தோத்திரம் நீ நோய் கொண்டவன், நீ உன் வாழ்க்கையில் நினைச்சன ஆசீர்வாதம் இல்லாதவன், சாபத்துக்குரியவன் சொல்லி எந்த ஊர்ல சொன்னாங்களோ, அவங்க எல்லார் கண்கள் நினைச்சனா ஆச்சரியப்பட விதத்தில், ஐயோ நாம் நினைச்சன ஆகாதுன்னு நமக்கு கிடைக்காத பாக்கியம் அதுக்கு கிடைத்தது. அல்லேல சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ராஜா இயேசு வருகிறா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் இயேசுவோடு போக கர்த்தர் கிருபையை தருவாராக. அப்படி போனால் நீங்கள் தலை குனிய மாட்டீர்கள், தலை நிமிருவீர்கள். அப்படி இயேசுவை சுமந்து கொண்டு இயேசுவோடு போனால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் நினைச்சன கனம் வரும், புகழ்ச்சி வரும், மதிப்பு வரும், மரியாதை வரும். அல்லேலூயா. இப்போ எல்லாம் அது கண்டுகொள்ளாமல் இருந்த கழுதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுதை நடந்து போவது, அதுக்கு மேலே இயேசு இருக்கிறா. அது வஸ்திரத்தில் எங்கே விரிச்சாங்களா, எங்கே போட்டாங்களா? ஓ, காலு பட்டாலே போதியா. என்ன பட்டால் போதும்? அல்லேலூயா. இயேசு நம்ம மேலே வந்தா நமக்கு இருக்கிற மதிப்பே வேற. ஒரு அல்லேல சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ட்ரெண்டே மாறிடும். ஆமே. அது எவ்வளவு மாற்றத்தை நமக்குள்ள தரும்னு தெரியுமா? ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. நீங்கள் பேசின ஒரு ஆசீர்வாதம், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் பார்த்த ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் போனால் அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அண்ணன் வந்துட்டாங்கன்னா, இந்த அக்கா வந்துட்டா எனக்கு சந்தோஷம். ஒரு அலையில சொல்லுங்க. கடந்த வாரத்தில் நம்ம சபையில் இருக்கிற ஒருவங்க போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ஜோமனை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சில போராட்டத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஜோம் பண்ணோம். கர்த்தர் என்னச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்தா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவங்க 3 நாள் எங்கள் வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. 3 நாள் வரும் பொழுது அவங்க வீட்டில் என்னச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து சொன்னாங்களாம், ஒரு மார்வாடியை பார்த்து,
அந்த வீட்டுக்கு என்னச்சு நம்ம போவோம். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை. அவங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்போ அவங்க சொன்ன மாறுபடி சொன்ன நாங்களும் வாரோம், நாங்களும் வாரோம், அந்த வீட்டுக்கு நாங்களும் வாரோம். ஸ்தோத்திரம். நம்மை குறித்திருக்கிற தவறான எண்ணத்தையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு அலையில சொல்லுங்க. இது ஏன்னா கழுதை இயேசுவை சுமக்கிற கழுதை. யாரை சுமக்கணும்? இயேசுவை சுமந்து வந்த கழுதை வஸ்திரத்தை கீழே விரித்தாங்களாம். அவர்கள் இருக்கிற அந்த மர கிளைகளை கொண்டு போட்டாங்களாம். அதுக்கு என்ன மதிப்பு? அல்லேலூயா. அது ஓசானா ஓசானான்னு கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, புகழுதாங்க. இந்த கழுதைக்கு என்ன இதாக இருக்கும்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரையும் அதை யாருமே கண்டுகொள்ள, அதற்கு ஒரு இடம் கொடுக்கப்படலை. ஆனால் இப்பொழுது அந்த கழுதைக்கு இயேசு மேலே இருக்கிறனால வழி விலகி போனாங்க ஆட்கள். அது நல்ல கம்பீரத்தோடு அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளாய் பவனியாய் போனது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தலை குனிகிறீர்களோ இயேசுவை சுமக்கிற கழுதையாகிய நமக்கு கம்பீரத்தோடு போக கர்த்தர் கிருபையை தருவாராக. வெற்றியோடு போக கர்த்தர் கிருபையை தருவாராக. தோல்வி என்பது இயேசுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அந்த அத்தியாயத்தை மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். காலையில் அப்படி செய்வாராக. கடைசியா நேரம் முடியுது, நானும் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த கழுதை அங்கீகரிக்கப்பட்ட கழுதை. என்ன கழுதை? சொல்லுங்க, என்ன கழுதை? ஆமாம். இந்த கழுதை பார்த்து சொல்லிச்சான், என்னை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை, என்னை நீங்கள் என்ன செய்ய ஸ்தோத்திரம், என்னை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க, என்னை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை, என் எஜமான் கூட என்னை பார்க்கவே இல்லை, என் மேலே ஒரு என்னச்சுன்னா ஒரு சும கூட சுமக்க நான் ஆகாதவன்னு சொல்லி என்னை தள்ளி வச்சுட்டீங்க. நான் கட்டப்பட்டிருந்தேன், நான் பலவீனமானன்னு சொல்லிட்டீங்க, என்னை குறித்து என்னச்சுன்னா நீ ஆகாதவன்னு சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்டு இருந்த என்ன இந்த இயேசு என்னச்சுன்னா தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்குள்ள வந்தனால இந்த வேதத்தில் எனக்கும் ஒரு இடம் இருந்தது. அட்ரஸ் இல்லாத எனக்கு, அடையாளம் இல்லாத எனக்கு இந்த வேதம் ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டினது. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. எந்த இடத்துல உங்கள் பேர் என்னச்சுன்னா அற்று போகும் என்று நினைத்தீர்களோ அதே இடத்துல உங்கள் பேர் நிலைநாட்டப்பட இந்த தேவனாலே ஆகும் என்று ஆமதிக்கிறவங்க அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அங்கீகரிக்கப்பட்ட கழுதை, அடையாளப்படுத்தப்பட்ட கழுதை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னா, நீ வா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். அழிந்து போவதல்ல, ஆமென், நம் பேரை நிலைப்படுத்துகிறவ, நமக்குன்னு ஒரு அட்ரஸை கொடுக்கிறவ நம்முடைய ஆண்டவர் இயேசு. அப்படி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நினச்சினா வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அப்படி எழும்பலாமே. எழும்பி எல்லாரும் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏ மைனர். ஆமென் ஸ்தோத்திரம். ஏ மைனர். ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் தள்ளப்பட்டவங்க தான், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவங்க தான், உங்களை யாரும் அறியாம தான் இருந்தாங்க. ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் தேவை, இயேசுவுக்கு நீங்கள் தேவை. மனுஷன் உங்களுக்கு, மனுஷனுக்கு தேவையில்லை, ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் தேவை, தேவனுக்கு நீ தேவை மகனே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. எனக்கு நீ தேவை மகனே, எனக்கு நீ தேவை மகளே. ஆண்டவருக்கு தேவை. நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கிற ஒரு தெய்வம், நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் அடையாளப்படுத்துகிற ஒரு தெய்வம், நம்மை கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராய் மாற்றுகிற ஒரு தெய்வம். நன்றி ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தேரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தேரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா,
நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ கண்ணின் மணி போல காத்து வந்து கழுகு போல் சுமக்கின்றே கண்ணின் மணி போல காத்து வந்து கழுகு போல் சுமக்கின்றே நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா அம்மா ராஜா பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே உன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசு ராஜா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சமகிழுதையா நன்றி ஐயா உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சமகிழுதை ஆமப்பா நன்றி ஐயா தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம் கட்டுகளை அவிழ்த்து நம்மை கனத்திற்கும் மகிமைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இந்த தேசத்தில் நம்மை நிலைநிறுத்துகிறபடியாய் எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க இரக்கத்தை விளங்க பண்ணும். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனப்பா. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற எங்களை, உலகத்தால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற எங்களை, பலவீனம் என்று சொல்லப்பட்டு இருக்கிற எங்களை, சாபம் பிடித்தவன் என்று ஆசீர்வாதம் இல்லாதவன் என்று சொல்ல எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், மற்றவர்களுக்கு அங்கீகாரம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனப்பா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து அதிசயங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்தப்பா. கிருபை தயவிருப்பதாக. ஆண்டவருடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபார, விவசாயங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைடைய படிப்பை நீங்க ஆசீர்வதிங்க. தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அநேகம் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சலம் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானமாய் கடந்து செல்.